This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சேலத்தில் 10 ஏக்கர் நிலம். உடல் எடையை குறைக்கும் நிபுணரிடம் ஜீவனாம்சம் கேட்ட மனைவி. சேலத்தில் உடல் எடையை குறைக்கும் நிபுணரை கொலை செய்தது யார் என்று போலீசார் தீவிரமான விசாரணையில் இறங்கினர். 3 நாட்கள் பிறகு உண்மை குற்றவாளியை கைது செய்தனர். ஏற்கனவே 7 பேர் கைதான நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடம் விசாரணையையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கொடூர கொலை செய்தவர்கள் யார் தெரியுமா? ஏன் தெரியுமா? சேலம் மாவட்டம் சங்கரகிரியில் திருச்செங்கோடு சாலையை சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 65. உடல் எடை குறைக்கும் நிபுணராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி பெயர் ராணி, வயது 53. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் அரவிந்த் என்ற 29 வயதுடைய மகனும் இருக்கிறார்கள். இதில் மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. உடல் எடையை குறைக்கும் வகையில் நியூட்ரிஷன் சென்டருக்கு தினமும் சிலர் வந்து அதற்கான மருந்துகளை வாங்கி செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. அந்த வகையில் 3 நாட்களுக்கு முன்பு நியூட்ரிஷன் சென்டருக்கு பழனியம்மாள் என்ற பெண் காலை 9:30 மணிக்கு வந்தபோது உடம்பெல்லாம் பலத்த வெட்டு காயங்களுடன் ராஜேந்திரன் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் சங்கரகிரி போலீசாருக்கு தகவல் தந்தார். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு மூப்பநாய் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து ஆய்வு செய்யப்பட்டது. இதனிடையே ராஜேந்திரனை கொலை செய்த குறித்து அவரது மனைவி ராணி போலீசில் புகார் கொடுக்கவும் அந்த புகாரின்படி சங்கரகிரி போலீசாரும் வழக்கு பதிவு விசாரணையில் கையில் எடுத்தனர். அப்பொழுதுதான் ராஜேந்திரன் தம்பதிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 25 வருடங்களாகவே இவர்கள் பிரிந்து வாழ்ந்து வருவது தெரிய வந்தது. வாடகை வீட்டில்தான் உடல் எடை குறைக்கும் நிபுணராக தொழில் செய்து வந்திருக்கிறார் ராஜேந்திரன். கடந்த மார்ச் 31ஆம் தேதி ராஜேந்திரனை மர்ம கும்பல் வெட்டி சாய்த்துள்ளது. அந்த மர்ம கும்பல் யார் என்று விசாரணை ஆரம்பமானது. இறுதியில் RS கரிமேடு பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார், கஸ்தூரிப்பட்டியை சேர்ந்த சசிகுமார் உள்ளிட்ட 7 பேர் போலீசார் கைது செய்தனர். அந்த 7 பேரிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் ராஜேந்திரனின் மனைவிக்கும் மகனுக்கும் இந்த கொலை தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் சொல்லும்போது தம்பதி இருவரும் பிரிந்து வந்த நிலையில் ராஜேந்திரனிடம் ஜீவனாம்சம் கோரி ராணி வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் ராணிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. அதில் இதை எதிர்த்த ராஜேந்திரன் அப்பீல் செய்துள்ளார். அத்துடன் தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தையும் மனைவிக்கும் மகனுக்கும் தர மறுத்துள்ளார். இந்த 10 ஏக்கர் நிலம் 10 கோடி மதிப்பு பெறுமாம். இந்த ஆத்திரத்தில்தான் மனைவியும் மகனும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி ராஜேந்திரனை கொலை செய்த விசாரணையில் அம்பலமானது. இப்பொழுது கணவரை கொன்ற ராணி, மகன் அரவிந்த் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.